ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் சூப்பரான ஒரு கதை கவிதையோட மீட் பண்ணுறோம். அது என்ன கதை கவிதைங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதாவது இந்த சோகமாக இருக்கிறார இவரோட கதை தான். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகம் என்னன்னா, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சண்டை. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலே சண்டை வரும் தானே, அதே மாதிரி சண்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இவர் இந்த சோகமாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பசமாக தான் இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு. அதனால ரெண்டு பேரும் அதாவது மனமுறைவுன்னு சொல்ல முடியாது, ஒரு வாக்குவாதத்தில் சண்டை வந்துருச்சு. அதாவது குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் இல்லையா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ரெண்டு பேரும் விவாதம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்துருச்சு. அதனால பேச்சு வார்த்தை முத்திருச்சு. இவங்க ஒரு பக்கம் கோவச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க குடும்பத்துல ஒரு பக்கம் சண்டை நடந்துச்சு. இவ்வளவு சண்டை நடக்கிறது பார்த்தனால அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. இதனால வீட்டுல இருந்து வெளில போய் கொஞ்சம் தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. அதாவது ஒரு இயற்கையான இடத்துக்கு போறாரு. அங்க அப்படியே அவர் வாக்கிங் போறாரு. அந்த வாக்கிங் போற இடத்துல அவர் என்னென்னலாம் சந்திக்கிறாருன்னா, அதாவது இயற்கை சூழல் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் உட்காரணும், மனசு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு வர்றாரு. அப்படியே வானத்தை பார்க்குறாரு, அதாவது மரத்துல உட்கார்றாரு. அப்படி ஒவ்வொரு இடமா அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறாரு. அந்த இயற்கை காட்சி இவர் மேல பட்ட உடனே அவர் ஒரு அதாவது ஒரு தெம்பு வந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இந்த இயற்கையோட அவர் வந்து சுத்துறது வந்து அவருக்கு நடக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரியே அவருக்கு தெரிஞ்சது. அவர் ஃபுல்லாமே அவர் கஷ்டத்தை மறந்தாரு. கஷ்டத்தை மறந்து இதெல்லாம் வச்சு ஒரு கவிதை எழுதணும்னு ஆசைப்படாரு. அது என்ன கவிதைன்னு வாங்க போய் பார்க்கலாம். அன்று மாலை வேலை, என் மனமும் சரியில்லை. நான் தனியாக நடந்தேன். இயற்கையோடு இயற்கையாக கலந்தேன். அங்கு சுத்தமான காற்று என்னை வருடியது. என் மனதில் உள்ள கஷ்டத்தை அது திருடியது. வானத்தை பார்த்தேன். மேகம் எல்லாம் பிரிந்து வானம் தெளிவானது. அதை பார்த்த என் முகம் பொலிவானது. நான் இயற்கையுடன் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை, இயற்கையோடு மிதப்பதாகவே எனக்கு தெரிந்தது. மனமும் லேசானது, கஷ்டமும் தூசானது. இப்படி கவிதை எழுதுற அளவுக்கு அந்த இயற்கை சூழல் வந்து அவரை மாத்திருச்சு. மனசும் தெளிவானாரு, ஆளும் தெளிவானாரு. ஏதோ புதுசா பிறந்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. தன்னோட வீட்டுக்கு வரும்போது லேசா வந்தாரு. மனைவிக்கும் வந்து ஆறுதல் கொடுத்தாரு. ஆறுதல் சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்தினாரு. பழையபடி சந்தோஷமா இருந்தாங்க. பழையபடி சந்தோஷமா இருந்ததுங்களோட முன்ன இருந்ததோட அதிகமான பாசத்தை மனைவி மேல கட்டினாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அழகான கதை கவிதையோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.